ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் உயிர்ப்பை தொடர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு உயிர்ப்பு ஞாயிறுக்கு அடுத்த திங்கட்கிழமை. ஆண்டவர் வாழ்ந்த காலத்தில் தங்களிடம் உள்ளதையெல்லாம் வைத்து அவருக்கு பணிவிடை புரிந்த பெண்கள், சிலுவை அடியில் நின்று கொண்டிருந்த பெண்கள், ஆண்டவர் அடக்கம் செய்யப்பட உதவி செய்த பெண்கள், அடக்கம் செய்யப்பட்ட பிறகு கல்லறையில் அவரை காண வந்த பெண்கள், வானதூதரின் செய்தியை கேட்டார்கள். ஆண்டவர் இங்கே இல்லை, உயிர்த்து விட்டார் என்று. கேட்டவர்களுக்கு ஒரு பக்கம் அச்சம், இன்னொரு பக்கம் பெருமகிழ்ச்சி. ஏனென்றால் ஆண்டவர் உயிர்த்து விட்டார். இன்னும் அந்த மகிழ்ச்சி நிறைவாகவில்லை, ஏனென்றால் உயிர்த்த ஆண்டவரை அவர்கள் காணவில்லை. ஆனால் என்ன ஆச்சரியம், உயிர்த்த ஆண்டவரை அவர்களை எதிர்கொள்கின்றார். உடனே அவர்கள் அவரை அணுகி அவருடைய காலடிகளை பற்றி கொண்டு தொழுகின்றார்கள். உயிர்த்த ஆண்டவரின் செய்தியை பாருங்கள். அஞ்சாதீர்கள், என் சகோதரர்களிடம் சென்று அவர்களை கலிலேயாவுக்கு போகுமாறு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள். அதே உயிர்த்த ஆண்டவர், பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறார், அஞ்சாதீர்கள். திகில், எதிர்காலத்தை பற்றிய கவலை, என்ன நேருமோ என்ற குழப்ப நிலை, ஆண்டவர் நமக்கு அளிக்கின்ற அருமையான வார்த்தை, அஞ்சாதீர்கள், நிச்சயமாக நான் உங்களை காப்பாற்றுவேன், உங்களுக்கு வெற்றி உண்டு, எதிர்காலம் உண்டு. அஞ்சாதீர்கள் என்று சொல்வதோடு ஆண்டவர் நிறுத்தவில்லை. உனக்கென்று ஒரு கடமை உண்டு, பணி உண்டு. அன்றைக்கு சீடர்களை கலிலேயாவுக்கு போகுமாறு பணிக்க அந்த பெண்களை அனுப்பிய அதே ஆண்டவர் தான் இன்றைக்கு நாம் செய்ய வேண்டியது ஒன்று உண்டு, நாமும் நம்முடைய கலிலேயாவுக்கு போக வேண்டும் என்று உணர்த்துகிறார். பிரியமானவர்களே, சீடத்துவ வாழ்க்கை இதுதானே. ஆண்டவரை அக்கறையோடு தேடுவது, அவரை காண்பது, அவரை தொழுவது, முக்கியமாக அவருடைய வார்த்தைகளை கேட்பது, அவர் அளிக்கின்ற பணியை பிரமாணிக்கமாக நிறைவேற்றுவது, நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு, நம்முடன் இருப்பவர்களுக்கு ஆண்டவரை பற்றிய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டு அவர்களை உற்சாகப்படுத்தி நம்பிக்கை பயணத்தில் நிலைத்து நிற்க துணை புரிவது, இதைத்தான் இன்றைக்கு இந்த பெண்கள் செய்கிறார்கள். இன்றைய நற்செய்தி பகுதியில் பிரியமானவர்களே, கல்லறையிலிருந்து நகரத்திற்கு ஓடிச் சென்ற இன்னொரு குழுவையும் நாம் பார்க்கிறோம். யார் அவர்கள்? கல்லறையை காவல் காத்த காவல் வீரர்கள். நிகழ்ந்தவற்றையெல்லாம், அதாவது ஆண்டவர் உயிர்த்த இந்த நிகழ்ச்சியை அவர்களும் அறிவிக்கின்றார்கள். ஆனால் நடப்பது என்ன? தலைமை குருக்களும் மூப்பர்களும் கலந்து ஆலோசித்து அப்படை வீரருக்கு மிகுதியாக பணம் கொடுத்தார்களாம். பாருங்கள், கையூட்டிற்கு, லஞ்சத்திற்கு மனிதன் தொடக்கத்திலிருந்து அடிமையாகிவிட்டானே, எவ்வளவு வேதனையாக இருக்கிறது. இன்றைய நற்செய்தி பகுதி சொல்லுகிறது, அப்படை வீரருக்கு மிகுதியாக பணம் கொடுத்தார்களாம். யூதாஸுக்கு கிடைத்தது 30 வெள்ளிக்காசு. இந்த படை வீரர்கள் 3000 வெள்ளிக்காசுக்கு மேல் பெற்றிருப்பார்கள் என நினைக்கிறேன். உயிர்ப்பை மறைக்க நாங்கள் தூங்கிக் கொண்டிருந்த போது இயேசுவின் சீடர் இரவில் வந்து அவரது உடலை திருடிச் சென்று விட்டனர் என பொய் சொல்வதற்கு பணம். இந்த பொய்யைத்தான் புனித அகுஸ்தினார் கிண்டல் செய்கின்றார். காவல் காக்க போனவர்கள் ஏன் தூங்கினார்கள்? தூங்கும்போது திருடர்கள் வந்தார்களாம். அந்த திருடர்கள் இயேசுவின் சீடர்கள் என்று இவர்களுக்கு எப்படி தெரியும்? இப்பொழுதும் கூட ஒன்றும் குறைந்து போகவில்லையே. திருடப்பட்ட உடலை கண்டுபிடித்து விட்டால் இயேசு உயிர்க்கவில்லை என்றாகிவிடுமே என்று கேட்கிறார். உண்மைதான், கல்லறையில் ஆண்டவரின் உடலை புதைத்தார்கள். இப்போது ஆண்டவர் உயிர்த்த உண்மையை புதைக்க நினைக்கிறார்கள். அவர்களும் பணத்தை பெற்றுக்கொண்டு தங்களுக்கு அவர்கள் சொல்லிக் கொடுத்தவாறே செய்தார்களாம். காவலர்கள் வேண்டுமானால் பணத்தை பெற்றுக்கொள்ளலாம், வதந்தியை பரப்பலாம். ஆனால் உயிர்த்த ஆண்டவரை உரக்க அறிவிக்கின்றார் பேதுரு. கடவுள் தாம் வரையறுத்துள்ள திட்டத்தின்படியும் தம் முன்னறிவிப்பின்படியும் இந்த இயேசுவை உங்கள் கையில் விட்டுவிட்டார். உண்மைதான், நீங்கள் கூட திருச்சட்டம் அறியாதார் மூலம் அவரை சிலுவையில் அறைந்து கொண்டீர்கள். ஆனால் கடவுள் அவரை மரண வேதனையினின்று விடுவித்து உயிர்த்தெழச் செய்தார். ஏனென்றால்
மரணம் அவரை தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை என்பதை உரக்க சத்தமிட்டு கூறுகின்றார் பாருங்கள். தாவீதின் பாடலை நினைவு கூர்ந்து அது எவ்வாறு ஆண்டவரில் நிறைவடைகின்றது என்பதையும் எடுத்துச் சொல்லுகிறார். என் இதயம் அக்களிக்கின்றது, என் உள்ளம் மகிழ்ந்து துள்ளுகின்றது, என் உடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். முக்கியமாக, ஏனெனில் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர், உம் அன்பனை படுகொழியை காணவிட மாட்டீர். ஆண்டவர் இயேசு பாதாளத்திலேயே இருந்துவிட மாட்டார், கல்லறையிலேயே அடங்கிவிட மாட்டார். ஆண்டவர் இயேசுவை யாருமே அழிக்க முடியாது. வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வேர், உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. பாருங்கள், உயிர்த்த ஆண்டவர் உண்மையாகவே நம் எல்லாரையும் இன்றைக்கு உறுதிப்படுத்துவாராக. நம்முடைய நம்பிக்கைக்கு, வேதனைகளுக்கு, நாம் ஏற்றுக்கொள்கின்ற துன்பங்களுக்கு அர்த்தம் உண்டு என்பதை ஆண்டவர் உணர்த்துகிறார். கல்லறையில் ஆண்டவர் இயேசுவை காண வந்த பெண்களோடு, பேதுருவோடு இணைந்து உயிர்த்த ஆண்டவரை ஏற்றுக்கொள்வோம், ஆராதிப்போம். உயிர்த்த ஆண்டவர் நமக்கு அளிக்கின்ற பணியை, அதாவது நம்முடைய சகோதர சகோதரிகளை உறுதிப்படுத்துகின்ற பணியை ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றுவோம். நம் இதயம் தொடர்ந்து அக்களிக்கட்டும், நமது உள்ளம் மகிழ்ந்து துள்ளட்டும், நம் உடல் எப்போதும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். வாழ்வின் வழியை நாம் எல்லாரும் ஆண்டவர் அறியச் செய்வாராக. அவர் முன்னிலையில் நமக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு என்பதை உணர்ந்து தொடர்ந்து வாழ்வோம். ஆமேன்.